அடியவர்களே, அன்னை கனகாம்பரி அம்பாளுடைய ஆறாம் திருவிழாவிலே இன்றைய தினம் நால்வர் விழா பக்தி முக்தி பாவன உற்சவம். அன்னை கனகாம்பரி அம்பாளுடைய ஆலயத்திற்காக கணித தந்திருக்கின்ற அடியவர்கள் எல்லாம் ராஜகோபுர வாசலிலே அம்பாளை தரிசனம் செய்ய காத்திருக்கின்றார்கள். இதேபோல ஒரு முறை திருமலை காட்டிலே நாவுக்கரச பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் செல்லுகின்றார்கள். அங்கே கும்பாபிஷேகம் இடம்பெற்று ராஜகோபுர கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன. வருகை தந்திருக்கின்ற அத்தனை அடியவர்களும் அப்படியே ராஜகோபுர வாசலிலே உள்ளே செல்ல முடியாமல் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உள்ளே பெருமான் நீக்கியிருக்கின்றார். அதே போல இன்றைக்கு பெருமாட்டி கனகாம்பிகை உள்ளே நீக்கியிருக்கின்றால் வருகின்ற அடியவர்கள் எல்லாம் பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய தசமங்கல தரிசனத்தை காண வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது ராஜகோபுர கதவுகள் திறக்கப்படவில்லை. அங்கே இருக்கின்ற ஆலயம் சார்ந்தவர்கள் வேத விற்பனர்களை எல்லாம் அழைத்து வேதங்கள் ஓடினார்கள். கதவுகள் திறக்கப்படவில்லை. மிகப்பெரிய இயந்திர கருவிகளை வைத்திருக்கின்றவர்கள் எல்லாம் கொண்டு வந்து கதவுகளை திறந்து பார்த்தார்கள். கதவுகள் திறக்கப்படவில்லை. அங்கே நாவுக்கரச பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் வருகின்றார்கள். வந்தார்கள், பார்த்தார்கள். பெருமானுடைய ராஜகோபுரம் வானுயர்ந்து நிற்கின்றது. உள்ளே பெருமான் பெருமாட்டியார் வீட்டிருக்கின்றார்கள். இத்தனை ஆயிரக்கணக்கான அடியவர்கள் கோபுர வாசலிலே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவைகளை பார்ப்பதற்கு யாருமே உள்ளே கூற முடியவில்லை என்று இறைவன் மீது அவர்களுக்கு ஒரு அன்பு, அந்த காதல் இறைவன் மீது அவர்களுக்கு ஈர்ப்பு கொண்டது. அதாவது திருநாவுக்கரச பெருமான் இறைவனை மனதிலே சுமந்து அந்த பாடலை பாடுகிறார். பாடுகின்ற பொழுது அந்த ராஜகோபுர கதவுகள் தானாக திறக்கப்படுகிறது. எப்படி பாடுகிறார் என்றால், மண்ணினேருடைய ஆளுமை பங்களோ மண்ணினார் வரம் செய்மறை காணலோ கண்ணினாருடைய காணக்கதவினை சின்னமாக கதவை திறவாமே என்று பாடினாராம். எப்படி பாடினார் என்றால், அவர் பாடுகின்ற பொழுது மண்ணினேருடைய ஆளுமை பங்களோ எல்லா விதமான மொழிகளிலும் கனகாம்பிகை உனக்கு பாடுகிறேன், கதவை திறக்க மாட்டார்கள். மண்ணினால் வளம் செய்வதற்கானதோ இந்த மண்ணுக்கு என்ன குறை இருக்கின்றது? நமது வாங்கி இருக்கின்றது, வயல் இருக்கின்றது, நிறைவான செல்வம் இருக்கின்றது. அடியவர்களுக்கு குறையில்லாத விளைந்த செல்வத்தை கருதினால் கனகாமியே இந்த மண்ணிலே எந்த குறையில்லையே, ஏன் கனவு கூட கட்டியிருக்கின்றது. அதாவது கண்ணினுடைய யாருமற்றங்களோ மண்ணினால் வளம் செய்வதற்கானதோ மண்ணுக்கு குறைவில்லை. மண்ணினால் வளம் செய்வதற்கானதோ கண்ணில் நான் உன்னை காண கனவில்லை. இந்த கண்ணினாலே அந்த கனகாம்பிகளை பார்க்க வேண்டும். ஒரு கனவு திறந்த உடனே நான் உங்களுடைய கண்களினாலே கனகாம்பியை பார்ப்பீர்கள். கண்ணில் நானுடைய காண கதவினை சின்னமாக கதவை திறவாயோ என்று பாடுகிறார். வேகமாக கதவை திறவாயோ. அப்படி பாடுகின்ற பொழுது சிவபெருமான் உள்ளே வீட்டிருக்கின்றார். அங்கே திருமலை காட்டினிலே நாவுக்கரச பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் அடியவர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து வழிபாடு செய்கின்றார்கள். கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன. இப்போது நாவுக்கரச பெருமான் மாதிரி அவரை வாகனம் செய்து கண்ணியினுடைய ஆளுமக்கங்களோட அந்த 11 பதிகங்களும் 10 பதிகங்களும் இப்போது பாடுகின்ற பொழுது இறுதி பாடலிலே ராஜகோபுர கதவுகள் தானாக திறக்கப்பட அன்னை கனகாம்பிகையை எல்லோரும் உங்களுடைய கண்களினாலே வழிபாடு செய்ய இருக்கின்றீர்கள். இவர்களுடைய பக்தி முக்தியாகி அந்த வாகன உற்சவம் தான் என்னுடைய நாட்கள். ஆகவே இப்போது அந்த பாடல்கள் இசைக்கப்படுகின்றன, பாடப்படுகின்றன. எல்லாரும் நினைவினாலே அந்த பாடல்களை நீங்களும் பாடுவது போல நினைத்து வாகனம் செய்யுமாறு வழங்கப்படுகின்றார்கள். பள்ளிநேர் மொழி ஆளுமை பங்கரோ மண்ணினார் பதம் மறை கடலோ கண்ணினாருமை காண கதவினை சின்னமாக திறந்தருள் செய்தேன் ஈந்தி செஞ்சடையாக ஈசரோ